ஆம்நேயர்களே, ஒரு விசேட செய்தியோடு உங்களை இணைத்துக் கொள்கிறோம். அதன் அடிப்படையில் இலங்கையினுடைய ஜனாதிபதி மாண்புமிகு ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற ஆளும் கட்சியினுடைய உறுப்பினர்களுடைய கலந்துரையாடலின் போது தாக்குதல் சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாகவும், அந்த தாக்குதல் காரணமாக ஆளும் கட்சியினுடைய கண்டி மாவட்ட உறுப்பினரான குணத்திலக்க ராஜபக்ச தற்போது மேலதிக சிகிச்சைகளுக்காக கொழும்பில் உள்ள இராணுவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. இதனைத் தொடர்ந்து நாங்கள் இது தொடர்பில் வினவிய போது இராணுவ வைத்தியசாலையினுடைய பேச்சாளர் ஒருவரும் அதனை உறுதிப்படுத்தினார். பாராளுமன்ற உறுப்பினர் குணத்திலக்க ராஜபக்ச தற்போது இராணுவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சைகள் பெற்று வருவதாக அவர் இதன் போது தெரிவித்தார். என்ன சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது என்பது தொடர்பில் ஆராய்ந்த போது ஆளும் கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய கூட்டம் ஒன்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலே நேற்று பின்னேரம் இடம்பெற்றிருக்கிறது. ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற இந்த கூட்டத்தொடரின் போது கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களான மஹிந்தானந்த அலுத்கமகே முன்னாள் அமைச்சர், அதே போல குணத்திலக்க ராஜபக்ச பாராளுமன்ற உறுப்பினர் ஆகியோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடையே ஏற்பட்ட வாக்குவாதம் பின்னர் இந்த கைகலப்பாக மாறியதாக தெரிவிக்கப்படுகிறது. என்ற போதிலும் இது தொடர்பில் மஹிந்தானந்த அலுத்கமகேவிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவி இருக்கிறது. அதன் பிறகு அவர் அளித்த செவ்வியில் அவர் தெரிவித்திருக்கிறார், ஆளும் கட்சியினுடைய பிரதான உறுப்பினர்களினுடைய சந்திப்பு ஒன்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலே ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருந்த போது பாராளுமன்ற உறுப்பினர் குணத்திலக்க ராஜபக்ச தன்னிடம் கண்டி மாவட்ட அபிவிருத்தி குழு தொடர்பில் பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்ததாகவும் தன்னை பற்றி அடிக்கடி விமர்சனம் செய்து கொண்டிருந்ததாகவும் தெரிவித்தார். பின்னர் கூட்டத்தொடர் இடம்பெற்று முடிவடைந்ததன் பிறகு தான் இது தொடர்பில் அவரிடம் வினவியதாகவும், அதன் பின்னர் அவர் வைத்தியசாலையில் அனுமதி பெற்றுள்ளமை தொடர்பில் தனக்கு அறிய கிடைத்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் தான் எவ்விதமான தாக்குதலையும் அவர் மீது மேற்கொள்ளவில்லை என்றும் பாராளுமன்ற உறுப்பினர் மஹிந்தானந்த அலுத்கமகே தெரிவித்துள்ளார். கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரான குணத்திலக்க ராஜபக்ச கண்டி மாவட்ட அபிவிருத்தி குழு தொடர்பில் தன்னிடம் வினவியதை உறுதிப்படுத்திய பாராளுமன்ற உறுப்பினர் மஹிந்தானந்த அலுத்கமகே தான் எவ்வித தாக்குதலையும் மேற்கொள்ளவில்லை என்றும் இதன் போது உறுதியளித்திருக்கிறார். என்ற போதிலும் கூட தாக்குதல் சம்பவம் ஒன்று இடம்பெற்றதாகவும் அதனைத் தொடர்ந்தே வைத்தியசாலையில் பாராளுமன்ற உறுப்பினர் குணத்திலக்க ராஜபக்ச அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் செய்திகள் தற்போது வெளியாகியுள்ளன. இது தொடர்பான முழுமையான தகவல்களை தொடர்ந்து வழங்குவதற்கு தயாராக இருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே. சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் குணத்திலக்க ராஜபக்சவுக்கு பாரிய காயங்கள் ஏதும் இல்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. பாராளுமன்ற உறுப்பினர் குணத்திலக்க ராஜபக்ச தொடர்ந்தும் இராணுவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். மீண்டும் அந்த செய்தியை உங்களுக்காக தருகிறோம். பாராளுமன்ற உறுப்பினர் குணத்திலக்க ராஜபக்ச நேற்று மாலை ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற மிக முக்கியமான ஆளும் கட்சி உறுப்பினர்களினுடைய சந்திப்பு நிறைவடைந்ததன் பிறகு சிறு தாக்குதல் ஒன்றுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து அவர் தற்போது கொழும்பில் உள்ள இராணுவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. என்ற போதிலும் கூட இது பாராளுமன்ற உறுப்பினர் மஹிந்தானந்த அலுத்கமகே மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் குணத்திலக்க ராஜபக்ச ஆகியோருக்கு இடையில் ஏற்பட்ட ஒரு வாத பிரதிவாதங்கள் கைகலப்பாக மாறியமையினால் ஏற்பட்ட ஒரு சம்பவம் என்று பதிவாகிறது. இது தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் மஹிந்தானந்த அலுத்கமகேவிடம் வினவிய போது இவ்வாறான ஒரு தாக்குதல் சம்பவத்தில் தான் பங்கேற்கவில்லை என்றாலும் தங்கள் இருவருக்கும் இடையில் வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றதையும் அவர் உறுதிப்படுத்தியிருக்கிறார். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது தொடர்பான விரிவான தகவல்களோடு மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள்.